ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினும் பெரிது கேள் நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் தாந்திரிக மாந்திரிக ஜோதிடர் அஸ்ட்ரோ நந்தகுமாரின் இனிய பணிவான வணக்கங்கள். திருநீலகண்டம். நம்ம ஆன்லைன் பக்தி டிவியில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மாந்திரிகம் மற்றும் தாந்திரிகத்தை வச்சு என்ன மாதிரியான ஒரு நம்மளோட வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வாரம் நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அத்தியாவசியமான எல்லாருக்கும் தேவைப்படுற முக்கியமான இந்த வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஆன்லைன் பக்தி டிவியை பெரிதினும் பெரிது கேள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம இந்த மாந்திரிகத்தையும் தாந்திரிகத்தையும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கிக்க போகிறோம், எப்படி நம்மளோட தோஷங்களெல்லாம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமைகளில் ஈவினிங் வேளையில் இந்த வீடியோ நிச்சயமாக வரும். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த வாழ்வியல் பிரச்சனைகள் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு மாந்திரிகம்னா என்ன, மாந்திரிகத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் சாதிக்கலாம், இந்த வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு மாந்திரிகத்தை வச்சு என்ன மாதிரியான தீர்வுகளை கொண்டு போகலாம், தாந்திரிகத்தை வச்சு என்ன மாதிரி தீர்வுகள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது சீரீஸ் ஆஃப் வீடியோஸை நம்ம ரெகுலராக வாரம் ரிலே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இதை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்க்குற வகையில் ஒவ்வொரு வீடுகளையும், ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொருத்தரோட தனி மனித வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் பொதிஞ்சு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தெருவாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்கவுங்க விதத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் போகிறது இயல்பு தான். ஸோ அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் அப்படிங்கிறத நிறைய முன்னோர்கள் ஏகப்பட்ட வழிவகைகள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த இதில் நம்ம எடுத்துருக்க சாப்டர் என்னென்னா மாந்திரிகம். இப்போ இந்த மாந்திரிகத்தை வச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் நம்ம தீர்வுகளை கண்டுக்கலாம், அது மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் நம்ம இது முதல் விஷயமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாந்திரிகம்னா என்ன, மாந்திரிகமும் தாந்திரிகத்துக்குள்ள வேறுபாடு என்ன, மாந்திரிகத்தை வச்சு என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இத்தனை வருஷம் என்னோடய அனுபவங்களையும் நிறைய குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்டதையும் தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் மாந்திரிகமா, இதெல்லாம் தான் மாந்திரிகத்தினால் வர பாதிப்புகளா, மாந்திரிகத்தினால் இவ்வளோ விஷயங்கள் நன்மைகளை செய்ய முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக வாரம் மறக்காமல் இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, இன்னும் உங்களுக்கு பயன்படுற வகையில் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அப்போ மாந்திரிகம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. மாந்திரிகம்னா மந்திரங்களை உருவேற்றி மந்திர உச்சாரணங்கள் மூலமாக ஒரு தனி மனிதனோட அவங்களோட ஆராவை கிளென்ஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதும், ப்ளஸ் அவங்கள சார்ந்த அவங்களோட குடும்பத்தில், அவங்களோட வீடுகளில் அவங்க சார்ந்தவங்களுக்கு, இல்லை அவங்கள நம்பி வர வாடிக்கையாளர்களுக்கு, இல்லை அவங்க யார் கூடலாம் ஒரு கொடுக்கல் வாங்கல இருக்காங்களோ, தொடர்பில் இருக்காங்களோ, அவங்களோட அன்போடு இருக்காங்களோ, அவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணிக்க முடியுங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் மாந்திரிகம். ஸோ அப்போ மாந்திரிகத்துக்கும் தாந்திரிகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, மாந்திரிகம்ங்கிறது மந்திர ஜபங்கள் மூலமாக மந்திர உருக்களை ஏற்றி அதை உடம்பில் அப்படியே அவங்களோட ரத்தங்களில், உடம்புலையும் நாடி நரம்புகள்லையும் அதை மந்திர சுரூபமாகவே மாறுறவங்கள வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் மாந்திரிகம். தாந்திரிகம்லாம் நத்திங் பட் நம்ம வீட்டில் இருக்க அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஸோ இப்போ ஒரு தூபம் போடுறதா இருக்கலாம், ஒரு வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி சுபிட்சமாக மாற்றிக்கலாம், எப்படி நம்மளோட தோஷங்களை நீக்கிக்கலாம், அது மாதிரியான என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தினா என்ன மாதிரி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பண்ணுறது தான் தாந்திரிகம். மாந்திரிகங்கள் முழுக்க மந்திரங்களை உருவேற்றி அதன் மூலமாக நம்ம சில எந்திரங்களை வச்சு, எந்திரம் மந்திரம் தந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ எந்திரம் அப்படின்னா எந்திரம் ஒன்றும் இல்லை, ஒரு மெஷினரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மோட்டர் போட்டிருக்கோம், போர் போட்டிருக்கோம், அதுலேருந்து தண்ணி எடுக்கணும், நமக்கு வாளி வச்சு எடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு எந்திரம் ஒரு ஒரு ஃபார்மில், ஒரு மோட்டருங்கிற ஃபார்மில் ஒரு எந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எந்திரங்களை நமக்கு எப்படி பயன்படுத்திக்க முடியும், அந்த எந்திரங்களை எப்படி நம்ம இயக்குனா நமக்கு தேவையான அந்த தண்ணி நம்ம எடுக்கிறோங்கிற மாதிரி ரிசல்ட்டை எப்படி அடைய போகிறோம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது தான் மாந்திரிகம். ஸோ அப்போ மாந்திரிகத்தில் பேஸே மந்திரமும் எந்திரமும் தான். அந்த எந்திரங்கள் எந்திரம் இது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிக்க விரும்புகிறேன். மாந்திரிகனாவே ஒரு மாதிரி பயம் இருக்குது இல்லை பொதுவாகவே. இப்போது அந்த மாதிரியான பயம் தேவையே கிடையாது. ஸோ அதுக்கான
ஒரு ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம சேனலில் இந்த சீரிஸே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மாந்திரீகம் வந்து நிச்சயமாக பயமுறுத்துறதுக்கோ, பயந்து யாரையோ முடக்கிறதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு தேவையான விஷயத்த வேறவங்கள நசுக்கி அதை எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. மாந்திரீகம் வந்து நத்திங் பட் நமக்கு ப்ரொடெக்ஷன். நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன், நம்ம குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு, நம்மளோட ஆறாவை சுத்தமாக வச்சுட்டு ஒரு ஹையர் சென்ஸில் நம்ம வளர்கிறதுக்கு தான். எந்த பயமும் இல்லாமல், எந்த பேராசை இல்லாமல், யாரும் தேவையில்லாத பொருட்கள் மேலே ஆசை இல்லாமல், எப்படி நம்ம வாழ்க்கையை செதுக்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மாந்திரிகங்கள் வந்து முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க. அதனால தான் மந்திர ஜபம் பண்ணுங்கள், சித்தி பண்ணுங்கள், மந்திரத்தை வந்து உங்கள் குலதெய்வத்தினால அனுகிரகத்தை எடுத்துக்கோங்க, ரெகுலராக கோயிலுக்கு போங்க, ரெகுலரான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அஞ்சுவதற்கு அஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எது தப்போ அந்த தப்பு பக்கம் போகாமல் எது எதெல்லாம் சரியோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் அந்த மாந்திரிகம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஏன் நம்ம மாந்திரிகத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னா, மாந்திரிகம் அப்படின்னாவே நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பயந்துடுறாங்க. காரணம் என்னென்னா, மாந்திரிகனாவே ஒரு பிளாக் மேஜிக், மாந்திரிகனாவே ஒரு அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்கிறது, ஒரு இந்த செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பார்ட்லேயே எல்லாமே அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மாந்திரிகத்தில் இருக்குது. மாந்திரிகம் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய அந்த இருள் சார்ந்த மாந்திரிகம். ஒரு வந்து வெண் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் மேஜிக். நீங்கள் பாருங்கள், ஒயிட் மேஜிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்பெல்லர்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய பேர் இருக்காங்க. ஒயிட் மேஜிக் வந்து பிளாக் மேஜிக்ஸ் வந்து 90% பிளாக் மேஜிக்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த அந்த பிளாக் மேஜிக்கால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீள்றதுக்கான ஒயிட் மேஜிக்ஸ் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளே அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஒரு சாண்டிங், ஒரு சின்ன ஒரு மந்திர ஜபம், ஒரு சின்ன ஒரு ராமநாமம் எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கும். எல்லா விஷயத்துலேருந்தும் வெளியே கொண்டு வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டும். இப்போ ஒரு ராமநாமம் சொல்லிவிட்டு நம்ம வீட்டிலேயே உட்காந்துருந்தா ஒன்றும் ஆகாது. ஸோ ராமநாமம் செய்யும்போதே நீங்கள் வீட்டில் உட்கார விடாது. ஸோ உங்களை உழைக்கணும், உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உன்னோட கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சரியான தெளிவை கொடுக்கும். முக்கியமாக இந்த மாந்திரிகமாக இருந்தாலும் சரி, தாந்திரிகமாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, ஆலய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் எதுக்காக சொல்கிறோம்? நம்ம நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான். நம்ம நல்லா வாழணும், நம்ம சந்ததிகள் நல்லா வாழணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா வாழணும், எல்லோரும் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக நல்லபடியாக போகணுங்கிறதுக்காக தான் இந்த மதங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது இல்லையா? அப்போ வந்து நல்லா வாழணுங்கிற ஒரு கண்டென்ட்டில் நம்ம மட்டும் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக நம்மளை சார்ந்தவங்க, நம்ம குழந்தைங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பக்கத்தில் வீட்டுக்காரங்க, இப்படி எல்லாரையும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பாக நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக எந்த விதமான மாந்திரிக பாதிப்பும் தாந்திரிக பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. அப்படி மீறி ஒரு கால் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி திருஷ்டி சுற்றுறதோ, இல்லை வீட்டுக்கு முன்னாடி இந்த கத்தாழை வைக்கிறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோ, இல்லை குலதெய்வத்துக்கு பூஜைகள் பண்ணுறதோ, இல்லை சுத்த பூஜைகளோ, நிறைய குலதெய்வத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய சாப்டர். அது வர வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது, மாந்திரிகத்தினால ஒன்றும் பயம் இல்லை. மாந்திரிகத்தை வச்சு நன்மைகள் தான் நிறைய அதிகம் இருக்குது. அதுக்கு சில விளக்கங்கள், சில வழிகள், முறைகள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் மாந்திரிகத்தை பற்றி பயப்படாமல் மாந்திரிகத்தில் இருந்து நன்மைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் உங்களுக்கு வந்து பதிய வைக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஸோ தாந்திரிகம் வச்சு நிறைய பொருட்கள் வச்சு நம்மளோட வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளும், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட சரியாக ரெகுலராக சண்டைகள் வருது, பிரச்சனைகளாகவே இருக்குது, நல்லா போயிட்டு இருந்த கணவன் மனைவி உறவுகளில் சில பிரச்சனைகள் வந்துருச்சு, தேவையில்லாத ஒரு தகாத உறவுகள் வந்துருச்சு, இல்லை மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களோ, இல்லை மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, மண்ணில் புதைஞ்சிருக்கிறதோ, இவ்வளோ நாள் நல்லா தான் அந்த ஒரு வாஸ்து குறைபாடாக இருந்தால் கூட அந்த வீட்டில் நல்லா தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டதுனால இது ஒரு வேளை இது இதனால தான் இந்த பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி மனசை உழைச்சிட்டு வீடுகள்லாம் விற்றுட்டு வரவங்க, உடைச்சிட்டு கட்டுற நிறைய செலவு பண்ணுறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருந்தாலும், அவங்களோட தசாபுத்திகள் கரம்பில் இருந்தாலும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளோட மனநிலைகளை வச்சு நிறைய மாற்றங்களை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட் வந்து மாந்திரிகம். ஸோ அப்போ மாந்திரிகத்தில் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். மாந்திரிகத்தால் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்மளோட ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினும் பெரிதுகேள் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த மாந்திரிகத்திலும் தாந்திரிகத்தினாலையும் நம்ம எப்படிலாம் பலனடையலாம், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது எப்படி செஞ்சு தீர்வுகள் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருப்போம். தொடர்ந்து நம்ம ஆன்லைன் பக்தி டிவியை பெரிதினும் பெரிதுகேள் சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சேர்ந்து வளருவோம். திருநீலகண்டம். நன்றி, வணக்கம்.